கோவை பிரைம் டைம். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருமே குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் குற்றவாளிகள் 3 சாகும் வரை சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்து உத்தரவிட்டுள்ளார். கோவையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதிய விபத்தில் பைக்கை ஓட்டி வந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டு காரின் கூரை மீதே விழுந்த பயணம் செய்த அதிரவிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு சென்ற பக்தர் ஒருவர் முதலாவது மலையில் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சோமனூர் அருகே மதுபோதையில் கார் ஓட்டி விபத்து. கருமத்தம்பட்டி சோமனூர் சாலையில் மின்கம்பம் முறிந்து விழுந்ததில் வாலிபர் ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கோவை தெற்கு தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட கமல்ஹாசனை வென்று எம்எல்ஏ ஆனவர் பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன். இந்த நிலையில் 2026 தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியை குறிவைத்துள்ளார் வானதி சீனிவாசன். அவரது இந்த முயற்சிக்கு பாஜக மற்றும் அதிமுகவில் கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் கோவையின் ஆணி வேராக இருக்கும் தெற்கு தொகுதியை கைவிடும் அவரது முடிவுக்கு இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியுள்ளனர். நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.